ஹாப்பி சாபத். இந்த வாரம் ஊழிய அறிக்கை வந்து எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா அர்மேனியாவிலேருந்து பார்க்க போகிறோம். சரி, நம்ம எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணலாம்? வீடு வீடாக போகிறது, ஜெபாத்தின் மூலமாக ட்ராக்ஸ் கொடுக்கறது, அப்புறம் மெடிக்கல் மினிஸ்ட்ரி, இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை, நாம் வாழ்கிற வாழ்க்கை, அதுவே ஒரு சாட்சி, ஒரு ஊழியம். சரி, இன்றைக்கி இந்த ஊழிய அறிக்கை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இப்போ நம்மளால் வெளியில் போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் தான் இருக்கோம். எப்படி ஊழியம் பண்ணுறது? ஜெபம் மூலமாக பண்ணலாம். அப்புறம் ஃபோன் மூலமாக பண்ணலாம். எத்தனை பேர் நம்ம ஃபோன் மூலமாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். எல்லோரும் பண்ணியிருக்கிறோமா அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கான இந்த சாட்சி வந்து ஃபோன் மூலமாகவே அவங்க எவ்வளோ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஊழியம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த ஊழியத்தை அவங்க தொடங்கின வருஷம் 1995. ஓகே, அர்மேனியா எங்கே இருக்குது? சோவியத் ருஷ்யா அந்த சைடில் இருக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த அர்மேனியாவில் இருக்கிறதான அந்த இவங்க பேர் வந்து லயூபோ. இந்த லயூபோவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆண்டவரை தன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசியாக தான் அவங்க வளர்ந்து வராங்க. ஆண்டவருடைய அன்பை மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதான ஒரு காரியம் வந்து அவங்க முன்னாடி இருக்குது. எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியலையே, நான் எப்படி போய் எல்லாருக்கும் ஊழியம் பண்ணுறதுன்னுட்டு. அப்போ அவங்களுடைய நண்பர் ஒருத்தங்க வந்து சொன்னாங்களாம், நீயே வந்து தொலைபேசி மூலமாக நீ பேசேன், யாருக்காவது ஊழியம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் தொலைபேசி மூலமாக அப்படின்னா, அதுதான் நான் சொன்னேன். இது நடந்த வருஷம் 1995. அப்போல்லாம் என்ன கிடையாது? செல்ஃபோன் கிடையாது, அலைபேசி கிடையாது, தொலைபேசி மட்டும்தான். வீட்டில் இருக்க டெலிஃபோன் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோன் பண்ணி நம்ம ஊழியம் பண்ண முடியும். உடனே இது எப்படி, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்கு. யாருக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம், யார்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட எப்படி நம்ம ஃபோன் மூலமாக பேசுறதுன்னு அவங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கு. ஆனாலும் ஊழியம் செய்யணுங்கிறதான அந்த வாஞ்சை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 7 நாள் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை காமிங்க, நான் என்ன பண்ணட்டும், நான் எப்படி ஊழியம் செய்யட்டும்னுட்டு. அந்த 7 நாள் ஜெபத்துக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள அந்த ஆவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னா, டெலிஃபோன் மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஊழியம் பண்ணலாம் அப்படிங்கிறது. சரி, இது வந்து ஆண்டவர் தான் நம்மக்கிட்ட சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணட்டும்? கையில் நம்பர்ஸ் எல்லாம் இல்லை. அப்போல்லாம் நம்பர்ஸ் ரொம்ப கம்மி தானே. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது டைரியில் எழுதி வச்சுருப்போம், இல்லைனா டெலிஃபோன் டைரக்டரி எடுத்து யாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறது. நீங்களே எனக்கு ஏதாவது நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எதேச்சியாக ஒரு நம்பரை போட்டிருக்காங்க. அந்த நம்பரை போட்டு அவங்க வந்து ஃபோன் எடுத்த உடனே இவங்க வந்து ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்ல ஆரம்பித்தா ரெஸ்பான்ஸ் வந்து பெருசாக ஒன்றுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. அப்புறம் திரும்ப அதே மாதிரி வேறு நம்பர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோன் பண்ணி வந்து நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பைபிளை குறித்து பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் ரொம்ப விரக்தியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து கொஞ்சம் கவனமாகவே கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட பைபிளை குறித்து நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து பெருசாக யாரும் காமிக்காமல் இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணலை, முயற்சியை கைவிடலை. தொடர்ந்து வந்து அவங்க அந்த ஊழியத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வேறு நம்பர்களுக்கு கால் பண்ணி இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒருத்தங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னா, ஓல்கா அப்படின்ற ஒரு லேடி. அவங்க வந்து ஒரு வயதான பெண்மணி. அவங்கள்ட்ட வந்து பேசும்போது, லைவ் பேசும்போது அவங்க ஒத்துக்கிறாங்க, நான் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறேன், பைபிள் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட உடனே இவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க பைபிள் ஸ்டடி வந்து டெலிஃபோன் வழியாக போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஓல்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய அத்தைனா மதர்-இன்-லா, என்னுடைய அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்க யார் கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது, அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே லைப்போ வந்து நான் கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் உங்கள் அத்தை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்கள்ட்ட போய் ஆண்டவரை குறித்து அவரோட அன்பை குறித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து தொடர்ந்து ரெகுலராக பேசுறதில்ல. அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஊழிய பாடம் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஊழியம். அடுத்த முறை வந்து லைப்போ வந்து ஓல்காவுக்கு கால் பண்ணும்போது கேட்டிருக்காங்க, அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பேசினேன் இல்லையா, அடுத்த 2 நாள்லேயே என்ன ஆயிட்டாங்க,
அன்னைக்கே வந்து என்னோட அத்தை வந்து மரிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இவங்களுக்கு துக்கமாயிடுது. ஆனால் ஓல்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னோட அத்தை வந்து மரிக்கும்போது எப்படி மரிச்சாங்கன்னா ஒரு கிறிஸ்தவராக மரிச்சாங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசின அன்னைக்கே நீங்கள் சொன்ன உடனே நான் போய் என்னோட அத்தை கிட்ட சொன்னேன், ஆண்டவரை பற்றி சொன்ன உடனே அவங்க இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிக்கிட்டாங்க, அவரோட ரட்சகராக ஏற்றுக்கிட்டு அவங்களோட பாவத்துக்கெல்லாம் மன்னிக்கணும்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு தான் அன்றைக்கி நைட்டு அவங்க மரிச்சாங்க. அதில் வந்து எனக்கு சந்தோஷம். எங்கள் அத்தை வந்து மரிக்கும்போது ஒரு கிறிஸ்தவராக மரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் தொடர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 வருஷம் கழித்து ஓல்கா அவங்களோட இன்னொரு உறவினர் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கிட்டு அவங்க ஞானஸ்நானம் வந்து வாங்கிட்டுறாங்க. அதுக்கப்புறம் லையூப்போவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் தொடர்ந்து அந்த டெலிஃபோன் மூலமாக வந்து ஊழியம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு தடவை ஊழியம் பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஒரு ஃபோன் கால், அதில் இவங்க பேச ஆரம்பித்து அவங்க ஆண்டவரோட பேரை தான் சொன்னாங்களாம். சொன்ன உடனே ஆப்போசிட் சைடில் இருந்தவங்க பயங்கரமாக அழுகிற ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்களை எதுவுமே பேச விடலாம். அவங்களே சொன்னாங்களாம், இந்த மாதிரி என்னுடைய பொண்ணு, அவள் பேர் ஆலா, 23 வயசாகுது, அவள் வந்து பயங்கரமான வலிப்பு நோயால் கஷ்டப்படுறா, என்னால் வந்து அதை பார்க்கவே முடியலை, அவள் இனிமேல் குணமாவான்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அவள்கிட்ட பேசுங்க. இவங்கள்ட்ட எதுவுமே பேச விடாமல் அவங்களே பேசிட்டு உடனே பொண்ணுக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனை கொடுத்துட்டாங்க. சரின்னு லையூப்போ வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. லையூப்போ பேச ஆரம்பித்தா அந்த சைடு வந்து அந்த ஆலா பக்கத்துலேருந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆப்போசிட்டில் ஒருத்தங்க பேசாமல் இருந்தால் நமக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எப்படி பேசுறது, எப்படி அடுத்த நிலைக்கு அதை கொண்டு போகிறது அப்படின்னு உங்களுக்கு புரியலை. ஒரு ஜெபத்தோடு அன்னைக்கு பேசிட்டு விட்டுட்டாங்க. அடுத்த முறையும் அதே நம்பருக்கு ஆலாவுக்கு வந்து கால் பண்ணும்போது ஒவ்வொரு இடையும் ஆலாவுக்கு கால் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து ஆலா கிட்ட கொடுத்துட்றாங்க ஃபோனை. ஆனால் ஆலா கிட்டேருந்து என்ன இல்லை, ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனால் அவள் கேட்குறான்னு தெரியுது, ஆனால் ரெஸ்பான்ஸ் ஒரு கூட சொல்லாமலே இருந்தால் எப்படி இருக்கும், ரெஸ்பான்ஸ் இல்லாமலே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லையூப்போ வந்து அவங்க கடைசியாக படித்த E.G. ஒயிட்டுடைய ஏர்லி ரைட்டிங்ஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஏர்லி ரைட்டிங்ஸில் வந்து புதிய பூமியை குறித்து ஆண்டவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு அதை குறித்து அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இந்த புதிய பூமியில் வந்து ஆண்டவர் வந்து அவரோட பிள்ளைகளுக்காக எவ்வளோ அழகான ஒரு தோட்டத்தை வந்து அவர் உண்டு பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவளுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறது அந்த தோட்டத்தை அப்படின்னு யோசிக்கும் போது அந்த காலத்தில் சோவியத் ரஷ்யாவில் வந்து ஒரு பொம்மை படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது வந்து ஒரு அழகான தோட்டம், அதை பற்றினதான பொம்மை படம். அதை குறித்து அதை சொல்லி அதை விட ரொம்ப அழகான தோட்டத்தை வந்து ஆண்டவர் வந்து அவரோட பிள்ளைங்களுக்காக ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல் தடவையாக ஆப்போசிட் சைட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அது என்னென்னா சிரிக்கிற சத்தம். உடனே இவங்களுக்கு சந்தோஷம் ஆகிடுது. அவங்க சொல்கிறாங்க, ஆலா உனக்கு சிரிக்க தெரியுன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து அந்த புதிய பூமியை பற்றி ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்த போகிற தோட்டத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா இன்னொரு ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது, கிராஸ் டாக் மாதிரி வந்து கேட்க ஆரம்பிக்குது. அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பேசுனதை நானும் கேட்டுக்கிட்டே இருந்தேங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, எனக்கு இன்னும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து இப்படி பேச ஆரம்பித்த பிறகு தான் ஆலாவுக்கு வந்து தெரியுது, ஆலாவும் லையூப்போவும் பேசுகிறத வேற ஒருத்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் ஆலா வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆலா பேச ஆரம்பித்த உடனே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. ஏன்னா ஆலா வந்து பேசுறது இல்லை, அவள் ஒரு துக்கத்தில் அவளுக்கான வியாதியில் அப்படியே இருந்ததுனால அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகி அவங்க அம்மாவும் வந்து ஃபோனை வாங்கி லையூப்போட்ட பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, என்னோட மகள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திரும்ப பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆலா அவளுடைய அம்மா அந்த ஃபோன் கேட்டவங்க ஒட்டு கேட்கல, அது என்ன சொல்கிறது, கிராஸ் டாக் வழியாக வந்தவங்க இவங்க எல்லாருமே வந்து சத்தியத்தை குறித்து தொடர்ந்து படிக்க ஆரம்பித்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில வாரங்கள் கழித்து இன்னொருத்தரும் அதுக்குள்ளே வராரு. அதே மாதிரி லைனில் அவர் வந்து ஒரு ஆண், அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து வேறு ஒரு சபையில் வந்து போதகராக இருக்கேன், ஆனால் நீங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணுற இந்த பைபிள் விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கும் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறாரு, அந்த பைபிள் கிளாஸில் சேர்ந்துக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒன்றா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டெலிஃபோன் மூலமாக சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஞானஸ்நானம் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஆலா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது அவங்க வந்து ஞானஸ்நானம் பெற்று அவங்களுடைய வலிப்பு நோயிலிருந்தும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சுகத்தை கொடுத்ததுனால
அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அட்வென்டிஸ்ட் விசுவாசியா அவங்க இன்னும் நிறைய பேருக்கு ஊழியம் செய்கிறவங்களா இருக்காங்க. ஒரு டெலிஃபோன் மூலமாக வீட்டில் இருந்தே நிறைய பேருக்கு சத்தியத்தை சொல்ல வச்சதுக்காக வந்து லையுப்போ வந்து ஆண்டவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்கிறாங்க. இதுலேருந்து நாம் கற்றுக்கிற பாடம் என்ன? நம்ம சிலர் நினைக்கலாம், நான் வீட்டில் தானே இருக்கேன், நான் எங்கே போய் சத்தியத்தை சொல்ல, வீட்டை விட்டு வெளியில் இறங்கி தான் சொல்லணுன்றதே கிடையாது. கரெக்டாக இல்லையா? டெலிஃபோனை விட இன்னைக்கு நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக என்ன இருக்குது? கையில் செல்ஃபோன் இருக்குது, மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணி விட்டால் அது பாட்டுக்கு நம்ம எவ்வளோ கால் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ஆனால் எத்தனை பேர் வந்து நாம் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, மினிஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் இதை படிக்கும்போது நான் யோசிச்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு வாரம் 10 நாளாக நாங்கள் எல்லோரும் காலேஜில் என்ன வேலை பண்ணுறோன்னா, காலையில் 10 மணிக்கு நாங்கள் காலேஜில் போய் உட்காந்தோன்னா சாயந்தரம் கிளம்புற வரைக்கும் நாங்கள் செய்கிற வேலை ஃபோனு. ஒவ்வொருத்தருக்கும் கையில் 200 300 நம்பர் கொடுத்துருவாங்க, கால் பண்ணுங்கள் அட்மிஷனுக்காக. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்களா, என்ன மார்க்கு உங்களுக்கு, இந்த குரூப், அதாவது நாங்கள் கவுன்சிலிங்கும் கொடுக்கணும் அவங்களுக்கு. சப்போஸ் அவங்க வேறு ஏதாவது பேராமெடிக்கல் போகணுன்றாங்க, எதுனாலும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும். இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்ட்னாக்கா நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறீங்களா. இதை நாங்கள் ஒரு வேலையாக செஞ்சிட்ருக்கோம். இதை படிக்கும்போது தான் தோணுச்சு எனக்கு, எவ்வளோ ஒரு வேலையாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி ஆண்டவரை குறித்து நம்ம என்ன பண்ணலை, சொல்லவே இல்லை. உண்மையிலேயே இது வந்து நம்ம எல்லாருமே வந்து செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வந்து நம்ம சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நம்ம எங்கே இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இருந்தே நம்ம மூலமாக ஊழியம் வந்து நடைபெறதுக்கு ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதை நாம் பயன்படுத்திக்கிட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வந்து நம்ம ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும். இந்த ஒரு நல்ல ஒரு ஊழிய அறிக்கையை எடுத்து கொடுத்து நன்றி.